மக்களே அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய காலை வணக்கம். உங்கள் ஊரில் எப்படி போகி பண்டிகை கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் நான் எப்படி கொண்டாடுவேன்னு சொல்ல போகிறேன், ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊரில் வந்து காப்பு கட்டுனா, அதாவது போகி பண்டிகைனா காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க. வீட்டு மாட்டு கொட்டைக்கு, வயல்வெளி இருந்தால் வயல்வெளிக்கு, அப்புறம் இறந்து போனவங்களோட சமாதிக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா இதுக்கு பேர் போலாப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் ஆவாரம்பூ, அப்புறம் வேப்பந்தலை, இதையெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல அந்த நான் சொன்னால வீடு மாட்டுக்கொட்டைக்கு எல்லாம் போட்டுட்டு மாவிலை தோரணங்கள் கட்டிட்டு திருவிழாவை தொடங்கிடுவாங்க. அதாவது நாளைக்கு தைப்பொங்கல், இன்றைக்கி மார்கழி 29, இன்றைக்கே நாளைக்கு தை ஒன்று கொண்டாடுறதுக்கு இன்றைக்கி காப்பு கட்டிடுவாங்க, தொடங்கிடுவாங்க. இப்படி தான் எங்கள் ஊரில் போய் கொண்டாடுவாங்க. காப்பு கட்டிட்டு அந்த திருவிழாவை தொடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இந்த பழசை எரித்து புதுசை கொண்டு வரதுங்கிறதுனா எரிக்கிறதுங்கிறதே ஒரு மூடர்கள் சொன்னது. அதை நம்பி நம்ம இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நிறைய எங்கள் ஊரில் அதுமாரி எரிக்கிறது இல்லை. பழசை எரிச்சிட்டு மழையாக பிடுங்க போகிறோம், அது ஒன்றும் இல்லை. இருக்கிறத புதுப்பித்து பொங்கலை கொண்டாட போகிறோம். அதுதான் போகி பண்டிகை. அனைவருக்கும் ஒரு நாள் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.